வாய்ப்புண்ணுக்கான சிம்பிள் ஹோம் ரெமெடி பார்க்கலாமா? சித்த மருத்துவத்தில் வாய்ப்புண்ணை பித்த அதிகரிப்புன்னு சொல்லுவோம். அதாவது உங்கள் குடலில் அதிகப்படியான சூடு அல்லது புண்ணு இருந்தால் அதோட வெளிப்பாடு தான் இந்த வாய்ப்புண். குடலை குளிர வச்சா வாய்ப்புண் தானாக ஆறிடும். இதுக்கு ஒரு துண்டு கொப்பரை தேங்காய், ஒரு ஸ்பூன் காய்ச்சின பாலில் 1/2 hour ஊற வச்ச கசகசா, இது ரெண்டையும் நல்லா அரைச்சி 1 டம்ளர் பசும்பாலில் போட்டு கொதிக்க வச்சுக்கோங்க. இந்த பாலை காலையில் ஒரு தடவை மாலையில் ஒரு தடவைன்னு ஃப்ரெஷ்ஷாக ப்ரிப்பேர் பண்ணி ஆற வச்சு கொப்பளிச்சு விழுங்குங்க. தொடர்ந்து 3 நாள் குடிச்சிட்டு வாங்க, வாய்ப்புண் குறைஞ்சிடும். இது எப்படி வேலை செய்யுதுன்னு பார்ப்போமா? சித்த மருத்துவத்தில் இந்த 3 பொருளுக்கும் பித்தம் தணிக்கிற சீதள குணம் இருக்குது. அதாவது குடலுக்குள்ள சூட்டை குறைச்சி வாய்ப்புண்ணை சாந்தப்படுத்தும். கொப்பரை தேங்காயில் இருக்க லோரிக் ஆசிட் ஒரு சிறந்த ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி அண்ட் ஆன்டி மைக்ரோபியல். இது புண்ணை ஆற்றும். கசகசாவில் இருக்க ஜிங்க் அண்ட் பி விட்டமின்ஸ் சேதமடைஞ்ச செல்களை வேகமாக வளர செய்யும். பசும்பால் உங்கள் குடல் மற்றும் வாய்ப்பகுதியில் எரிச்சலை குறைக்கும். ஆனால் ஒரு முக்கியமான விஷயம், உங்கள் வாய்ப்புண் 2 வாரத்துக்கு மேலே இருந்தாலோ, விட்டமின் B12 அண்ட் அயன் டெஃபிஷியன்சியால் வாய்ப்புண் வந்திருந்தாலோ, வாய்ப்புண்ணோட காய்ச்சலும் கழுத்தில் நெறிக்கட்டி இருந்தாலோ ஹோம் ரெமெடி எல்லாம் ட்ரை பண்ணாமல் ஃபஸ்ட்டு டாக்டரை பாருங்கள்.